பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள். பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? நீங்கள் பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நான் ரொம்ப தாழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உங்களுக்கு பலனாக வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கி பணம் வேணும் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவார். நமக்கு மகிமை வேணும், நல்ல மரியாதை வேணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். மரியாதையை கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மரியாதையை கர்த்தர் தருகிறார், மகிமையை கர்த்தர் தருகிறார். ஜீவனுமாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆயுஷ் நாட்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடங்க, அவருடைய வழியில் நடந்து கொள்ளுங்க. அவரே நம்மை ஆசீர்வதித்து, அவரே உங்களை கனப்படுத்தி, அவரே உங்களை மேன்மைப்படுத்தி, அவரே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் செய்து உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்க, அவருடைய வழியில் நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்து முடிப்பார். அவருக்கு பயப்படாமல் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாத தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். செபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க, உம்முடைய சத்தியத்தின்படி நிற்க தகப்பனீர் உதவி செய்வீராக. உம்முடைய வழிகளில் நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆண்டவரே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொன்னீங்களே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் சுதந்திரித்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உமக்கு பயந்து நடக்கட்டும், உம்முடைய வழியில் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஆமென்.